Welcome all of you to SMAV CB Math Academy videos. In this video we are going to see Chapter 1 Sets, Relations and Functions, Exercise 1.2 4th sum. Let P be the set of all triangles in a plane and R be the relation defined on P as A related to B if A is similar to B. Prove that R is an equivalence relation. So பாருங்க இப்போ P என்ற செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனில் உள்ள எல்லா செட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸையும் வந்து குறிக்கிறாங்க. அந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி குறிக்கிறாங்கன்னா அந்த செட் Pயில் ஏயும் பி வந்து சிமிலராக இருக்கணும். ஸோ வாட் இஸ் சிமிலர்? இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலாரிட்டி ரூல் படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலர். 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க சிமிலாரிட்டி. ஸோ அந்த சிமிலர் படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கூட சிமிலர் தான். பார்க்க கூட ஒரே சிமிலர் மாதிரி தெரியலை. ஸோ அதை கூட சொல்லலாம். அண்ட் ரூல்ஸும் படி பார்த்தோன்னா இது சிமிலர் தான். ஸோ அப்படி சிமிலரில் ட்ரையாங்கிள்ஸை தான் அவங்க என்னவா பண்ணுறாங்கன்னா சொல்லிங்க அதாவது ரிலேஷன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக காட்டணும். ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் பார்க்கும் பொழுது ரிஃப்ளெக்சிவோட ரூல் என்னது? ஏ ரிலேட்டட் டு ஏவாக இருக்கணும். அதாவது சேம் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் சிமிலர் டு ஏ அப்படின்னு எடுக்கணும். ஸ்டேட்மெண்ட்டு ஏ இஸ் சிமிலர் டு ஏ அப்படி சொல்லணும். அப்போது இப்போ இது ஏ என்னோட ட்ரையாங்கிள் இதை எடுத்துக்கோங்க. ஸோ இது தனக்குத்தானே சிமிலராக தானே இருக்கும். கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிள் இன்னொரு ட்ரையாங்கிள் பார்க்க வருதா, ஒரு ட்ரையாங்கிள் தனக்கு தானே பார்க்கும்போது எப்படி தான் இருக்கும்? சிமெட்ரிக்காக சிமிலராக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஈஸியாக இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம் ஏ ரிலேட்டட் டு ஏவாக இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம்? இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக். இப்போ சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ என்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், பி என்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எல்லாமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக தான் இருக்குது ஒரு செட்டில். இந்த ரிலேஷன் எப்படி குறிக்கிறாங்க? அந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸை மட்டும்தான் குறிக்கிறாங்க. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் மட்டும்தான் என்னவாக இருக்கணும்? அந்த ரிலேஷனில் வரும். அதாவது ஏ சிமிலர் டு பி இருந்தால் தான் அந்த ரிலேஷனை டிஃபைன் பண்ண முடியும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரையாங்கிள்ஸ் ஏ சிமிலர் டு பிவாக இருக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னால் இது எப்படி இருக்கும்? ஏ சிமிலர் டு பிவாக இருக்கும். ஏ சிமிலர் டு பிவாக இருக்கும். அப்போ பி ஏக்கு சிமிலராக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியும். ஏன் இருக்க முடியாது? கண்டிப்பாக இருக்க முடியும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? அதாவது இது ஏ பிக்கு சிமிலராக இருந்தால் பி ஏக்கு என்னமாக தான் இருக்கும்? சிமிலராக தான் இருக்கும்போது. ஸோ அப்போ இது சிமெட்ரிக்குன்னு ஈஸியாக சொல்லுங்கள். ஸோ இது சிமெட்ரிக்கோடைய ரூல். ட்ரான்சிட்டிவ் பாருங்கள். ட்ரான்சிட்டிவ்கான கண்டிஷன் என்னது? ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி இம்ப்ளைஸ் சி ரிலேட்டட் டு ஏ ரிலேட்டட் டு சிவாக இருக்கணும். ஸோ அதுதான் கண்டிஷன் ஃபார் ட்ரான்சிட்டிவ். இப்போ ஏ என்ற ட்ரையாங்கிள் இதுவாகவும், பி என்ற ட்ரையாங்கிள் இதுவாகவும், சி என்ற ட்ரையாங்கிள் இதாகவும் எடுத்துக்கோங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மூணு ட்ரையாங்கிள்ஸ் எப்படி இருக்குது? இப்போ ஏ ரிலேட்டட் இது ரெண்டு சிமிலர்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டு சிமிலர். அப்போ ஏ சிமிலர் டு பி. இப்போ அடுத்த கண்டிஷன் பி ரிலேட்டட் டு சி. ஸோ பி சிமிலர் டு சியும் இருக்குது. ஸோ ஏ வந்து பிக்கு சிமிலராக இருக்கும், பி சிக்கு சிமிலராக இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா ஏயும் சியும் என்னவாக தான் இருக்கணும்? சிமிலராக இருக்கணும். ஸோ இதுதான் ட்ரான்சிட்டிவ். ஏன்னா ட்ரான்சிட்டிவ் ரூல் என்னது? இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அதுதான் ட்ரான்சிட்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ரிலேட்டட் டு பி, அதாவது ஏ சிமிலர் டு பி அண்ட் ஆல்சோ பி சிமிலர் டு சி. அப்போ ஏயும் சியும் என்னவாக தான் இருக்கணும்? சிமிலராக இருக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிமிலராக தான் இருக்கும். ஏன் சிமிலராக இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. ஏவே பி மாதிரி இருக்குது, பி மாதிரி சிமிலராக இருக்குது, பி வந்து சி மாதிரி சிமிலராக இருக்குது. அப்போது ஏ சியும் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். இப்போ ஏயும் பியும் ஒரு நம்பராக இருக்குது, சரிங்களா? அப்போ பிஎஸ்சியும் அடுத்தது ஒரு நம்பராக இருக்குது. அப்போ ஏசியும் சேமாக தான் தானே இருக்கும். இப்போ இது 3ன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டும் 3யாக இருக்குது, இதுவும் 3 தான் இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேமாக தானே இருக்கும். அதுபோல் சிமிலர் கண்டசெப்டை புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கும்போது, ஏயும் பியும் சிமிலராக இருக்கும்போது அண்ட் பியும் சியும் சிமிலராக இருக்கும்போது கண்டிப்பாக ஏசியும் என்னமாக தான் இருக்கும்? சிமிலராக தான் இருக்கும். ஸோ அப்போ எதுன்னு சொல்லலாம்? இட் இஸ் ட்ரான்சிட்டிவ்னு சொல்லலாம் ஈஸியாக. இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். அப்போ இந்த சம்மில் ரிஃப்ளெக்சிவும் ப்ரூவ் ஆகிடுச்சு, அதாவது ரிஃப்ளெக்சிவும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, ட்ரான்சிட்டிவும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, சிமெட்ரிக்கும் ட்ரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.